ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஹோம் கண்ட்ரி ஹோம் ஸ்டேட் தமிழ்நாடோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஒரு சுனாமி, விஜய்ங்கிற ஒரு சுனாமி அப்படியே ஏடிஎம்கே டிஎம்கே அத்தனை பார்ட்டியும் காலி பண்ணிடுது. யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, விஜய்க்கு அத்தனை கான்ஸ்டியூன்சிலையும் ஃபஸ்ட்டு கண்டெஸ்ட் பண்ண ஆள் இருப்பாங்களான்னு சொன்னாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஆளை போட்டார். பூத்துக்கெலாம் ஒர்க் பண்ணலாம், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களான்னாங்க. எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. என்னோடய டி நகர் கான்ஸ்டியூன்சியில் நான் ஓட்டு போட்ட இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் விஜயோட ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இது ஒன்றா விஜயை பற்றி என்னென்னலாம் கிண்டல் கேலி பண்ண அத்தனை பேரும் கப் சிப்புன்னு இப்போது ஜனநாயகத்தில் இதெல்லாம் சகஜம். அதனால் அப்படி அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் அவருக்கு 1 சீட்டு வாங்குவார், 0 சீட்டு வாங்குவார், அப்படியா இப்படியான்னு அவரை ரொம்ப லோயஸ்ட் லெவல் வரையும் போய் அவரை ரொம்ப நக்கல் பண்ணாங்க. இப்போது ரிசல்ட்ஸ் வந்துட்டு 108 சீட்டு. சாலிட் பர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி சென்னை சிட்டி, ஆல்மோஸ்ட் ஆல் சிட்டி கார்ப்பரேஷனில் எல்லாத்துலேயும் மேசிவ் விக்ட்ரி. யாருமே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. அத்தனை ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போலும் விஜய் லெஸ் தென் 10 சீட்ஸ் வருவாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு எக்ஸிட் போல் ஆக்சிஸ், அவங்க தான் 2 விஷயத்தை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஒன்று, விஜய் அரௌண்ட் 35% ஓட்ஸ் வாங்குவார்னு சொன்னாங்க. எஸ், 33 பாயிண்ட் சம்திங் விஜய் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது, அரௌண்ட் 95 to 120 சீட்ஸ் வாங்குவார்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 108 ரெண்டுத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஆல்மோஸ்ட் விஜய்க்கு ஈக்குவலாக டிஎம்கே வாங்குவாங்கலாம் சொன்னார். அதெல்லாம் நடக்கலை. பட் இது ரெண்டும் ஆன் த டாட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போது எல்லாரும் என்னென்னா 108 தானே வாங்கியிருக்காரு, இன்னும் 10 சீட்டு ஷார்ட்டாக இருக்கு. அவரால் எப்படி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண முடியும்? அப்படியே ஃபார்ம் பண்ணாலும் அது எத்தனை நாள் இருக்கும்? அதாவது சிங்கிள் டிஜிட்டில் வாங்குற அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்த எல்லாரும், ஒரு காமெடி பீஸ் மாதிரி விஜயை பார்த்தவங்க எல்லாரும் கையை கட்டிக்கின்னு இப்போ கப் சிப்புன்னு வாயை பொத்துட்டு இப்போது புதுசாக சொல்கிறாங்க, நீ 108 தானே மெஜாரிட்டி வாங்கினியா, 10 பேர் சப்போர்ட் உனக்கு தேவையில்லை, என்ன எவ்வளோ நாள் இந்த மினிஸ்ட்ரி தாங்குன்றது இப்படி சொல்கிறதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. விஜய் இதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அவர் எவ்வளோ தூரம் சீரியஸாக ஒர்க் பண்ணாருன்றதே எனக்கு டவுட்டு. ரொம்ப கேஷுவலாக ரிலாக்ஸ்டாக நான் படுத்துட்டே ஜெயிப்பார்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் இந்த எலெக்ஷன் அவர் ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், ரூலிங் பார்ட்டி ஏடிஎம்கே டிஎம்கே அவ்வளோ கேம்பெயின் பண்ணி, அவ்வளோ இடத்துக்கு அப்படியே போய் மீட் பண்ணி, ஒவ்வொரு வில்லேஜ்குள்ளெல்லாம் போய் என்டர் பண்ணி, எல்லா இடத்துலையும் எல்லா விதமான தகிடுத்தம்லாம் பண்ணி, அவங்க இன்ஃப்ளூயன்ஸு, அவங்களோட மீடியா கண்ட்ரோல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. விஜய் ஆனால் தன்னோட சென்னை வீட்டில் உட்காந்துருந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு. இப்போ விஜய் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவங்க என்னமோ எந்த பார்ட்டி, எல்லா பார்ட்டியும் எக்ஸப்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, ஆல் அதர் பார்ட்டிஸ் தே ஆர் ரெடி டு சப்போர்ட் விஜய். அவங்க எந்த அலைன்ஸில் நின்னாங்க, எலெக்ஷன் போது விஜயை தீத்தாங்க, டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி. இப்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அந்த எலெக்ஷன் அலைன்ஸுன்றது எலெக்ஷன் வரையும் தான், அதுக்கப்புறம் நாங்கள் எந்த பார்ட்டியை வேணால் சப்போர்ட் பண்ணலான்னு. லாஸ்ட் 5 இயர்ஸு அப்போ இந்த ரூல் அப்ளிகபிள் ஆலையா? ரூலிங் பார்ட்டியை விட ஜிங்னு சக்குன்னு அடித்தது இந்த சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் தான். இப்போ அதெல்லாம் ஒரு வெக்கம்லாம் நீ அரசியலில் பார்க்கவே முடியாது. இப்போ ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 108 சீட்டு விஜய், இன்னும் 11 சீட்டு தேவைப்படுது, ப்ளஸ் 12ன்னு வச்சுக்கலாம். ஆனால் விஜய் ஒரு சீட்டை ரிசைன் பண்ணுவார். ஓகே, 12 சீட்டு. இப்போ யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். டிஎம்கே விட்டுருங்க, ஏடிஎம்கே விட்டுடுங்க.
காங்கிரஸ் 5 சீட்டு, விசிகே 2, கம்யூனிஸ்ட் 2, இன்னொரு கம்யூனிஸ்ட் 2, ஐயூஎம்எல் இந்த முஸ்லீம் லீக் பார்ட்டி 2. ஓகே, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏடிஎம்கே அலையன்ஸில் பிஎம்கே 4, ஓகே, அதுக்கப்புறம் பிஜேபி 1, தினகரன் பார்ட்டி 1. ஓகே, இதில் இந்த சப்போஸ் விஜய் காங்கிரஸ் இன்றைக்கே ரெடியாக இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எலெக்ஷன் முன்னாடியே எப்படியாவது விஜயோட ஒரு அலைன்ஸ் வச்சுக்கணுன்றது நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. ஏதோ லாஸ்ட் மினிட்டில் அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ ரெடியாக இருக்காங்க. அவங்க எப்படியாவது இங்கே பவரை டேஸ்ட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக 5 பேர் உள்ளே வருவாங்க. 5 பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா 2 கேட்பாங்க, ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு டெப்யூட்டி ஸ்பீக்கர் இல்லை ஸ்பீக்கர்னு 5. ஓகே, பிஎம்கே வராங்கன்னு வச்சுப்போம், அவங்க ஒரு 4. கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெக்யூலியராக நாங்கள் அவுட் சைட் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அந்த வலையில் போய் விஜய் மாட்டிடக்கூடாது. அந்த அவுட் சைட் சப்போர்ட்டுன்றதுலாம் ரொம்ப காமெடி. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கவர்மெண்ட்டில் எடுத்துக்காமல் ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறோன்றது அதுக்கு விஜய் சக்கம் பார்க்கக்கூடாது. இந்த குட்டி குட்டி பார்ட்டியெல்லாம் விஜய் சேர்த்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாம். ஈவன் மெஜாரிட்டி ஜெயிச்சிடலாம் அசம்பிளியில். ஆனால் எல்லாரும் பவரில் ஷேர் கேட்பாங்க. இப்போ ஒரு 5 பார்ட்டி அவர் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாருன்னா 5 பேருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும். என்ன இதை பதிலாக அந்த கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருக்குன்னு தெரியாது. எவன் வேணால் என்றைக்கு வேணாலும் த்ரெட்டன் பண்ணுவான். எஸ்பெஷலி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அவங்களோட கொள்கை அப்படி இப்படின்னு பயங்கர என்ன தத்துவம் பேசுவாங்க. என்றைக்கானால் ஒரு சின்ன இஷ்யூவில் கூட சப்போர்ட்டை விட்ரா பண்ணுவாங்க. இவங்க எல்லாருக்கும் இதை விட பெட்டர் ஆப்ஷன் விஜய்க்கு என்னென்னா ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சுக்கிறது தான். 2 பேரும் விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே சேர்ந்தானா சாலிட் மெஜாரிட்டி, ரொம்ப ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். விஜய் சிஎம் ஆவார். ஆனால் ஏடிஎம்கேல எடப்பாடி டெப்யூட்டி சிஎம்மாக ஆகக்கூடாது. ரொம்ப சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன், ஒரு விஜய் கீழே ஒர்க் பண்ணும், ரொம்ப ஆடாக இருக்கும். அது அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து கோஆர்டினேட்டர் அப்படின்ட்டு 2 பார்ட்டிக்கும் ஒரு கோஆர்டினேட்டர்னு ஒரு போஸ்ட்டு கொடுத்து அவர் ஒரு பெரிய பதவியில் வச்சு அதுக்கப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதெல்லாம் டிராஃப்ட் பண்ண சொல்லி அந்த மாதிரி ஒரு பவரை கொடுத்து எடப்பாடியை வச்சுட்டு வேறு சில மினிஸ்டர்ஸ்லாம் ஏடிஎம்கேலேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் டிவிக்கு பண்ணி இருந்தால் இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தப்பையும் அவர் பண்ணக்கூடாது. பிளைண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு எல்லாம் ஜங்னு ஜாலரா தட்டணும்னு இல்லை. ஆனால் சில நமக்கு ஃபண்ட்ஸ் வேணும், தமிழ்நாடு டெவலப் ஆகணும். அதனால் எதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இங்கே நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணி தமிழ்நாடை ப்ரோக்ரஸில் ஒரு முக்கியமான இது 5 இயர் பீரியட் விஜய்க்கு கொடுத்தது ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட். அவர் அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக கவர்ன் பண்ணி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கரப்ஷன் போத்து திராவிட கவர்மெண்ட்ஸ் முன்னாடிலாம் கரப்ஷன்றது ஒரு பெரிய இஷ்யூ. அந்த கரப்ஷனை ஒழிக்க முடியாது, பட் மேக்ஸிமம் குறைக்கலாம். விஜய் அதை பண்ணாலே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் ஜாஸ்தியாகும். கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த 5 இயர்ஸில் நிறைய நல்ல ப்ரோக்ராம்லாம் கொடுத்து அவர் அடுத்த எலெக்ஷனில் இன்னும் தம்பிங் மெஜாரிட்டியோட அவர் எலெக்ஷனில் ஸ்வீப் பண்ணுறதுக்கு எல்லா விதமான சான்சஸும் இருக்குது. அவர் இதை மிஸ் பண்ணக்கூடாது. மக்கள் ரொம்ப விஜய் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு பிளைண்டு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு 60 வருஷம் இருந்த பார்ட்டிஸுக்கு இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டியை ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அகைன் ஐ ரிப்பீட், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விஜய் மிஸ் பண்ணவே கூடாது. ஆல் த பெஸ்ட் விஜய், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான ஒரு டெரெயினில் தனி ஆளாக நின்று தில்லு கணக்காக கம்பீட் பண்ணி இன்றைக்கி சூப்பராக வின் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிற தளபதி விஜய்க்கு எங்களுடைய மனமார்ந்த
வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட் விஜய். மக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் போடுங்க. தேங்க்யூ மக்களே.